சேட்டலைட் சேனல்களோட வருகைக்கு பிறகு இலசுகளையும் பெருசுகளையும் ஒரு சேர கவர்ந்த ஒரு தொகுப்பாளினி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஃபேவரட்டான டிடி அவங்க தான். இவங்களுடைய சிரிப்பு அண்ட் அந்த செலிபிரிட்டிஸை ஹேண்டில் பண்ற விதம், இன்டர்வியூ எடுக்கிற விதம்னு அதற்காகவே இவங்களுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டமே உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆங்கரிங், பேட்டிகள், சினிமா, ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு சுற்றி வந்த டிடியை காலம் வீட்டுல முடங்கி உட்கார வச்சதுதான் கொடுமையிலையும் கொடுமை அப்படின்னு சொல்லணும். கால் மூட்டுல ஒரு லேசான வழியில ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப மொத்தமா கால் மூட்டையே மாத்தக்கூடிய சர்ஜரி வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி தனக்கு இப்படி ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறதாகவும் விரைவிலேயே குணமாகி பழைய டிடியா திரும்புவேன் அப்படின்னு சொல்லி நம்புறதாகவும் தன்னுடைய சமூக வலைதளத்தில் அவங்க பகிர்ந்திருந்தாங்க. இந்த நிலையில டிடியுடைய அக்காவும் நடிகையுமான பிரியதர்ஷினி அவங்கள்ட்ட பேசும்போது அவ சொன்ன அதே வார்த்தைகளை தான் நானும் சொல்வேன். முன்னை விடவும் உறுதியா நிச்சயம் பழைய வேலைகளுக்கு என்னுடைய தங்கச்சி திரும்புவா. அதுக்கு சில காலம், அதாவது குறைஞ்சது 6 மாசம் ஆகும் அப்படின்னு தோணுது. கடந்த 10 வருஷத்துல இதோட இவளுக்கு இது நடக்கிறது 4வது சர்ஜரி. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதை விட்டா வேற ஆப்ஷனும் கிடையாது. சீக்கிரமாவே சரியாகி வருவா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்புவோம்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கையுடைய அறுவை சிகிச்சை பத்தி பிரியதர்ஷினி பேசியிருக்காங்க.